அமெரிக்க விமானப்படையினரால் ஈரானின் ஏவுகணை மற்றும் ட்ரோன் களஞ்சிய சாலைகளை இலக்கு வைத்து தொடர் தாக்குதல்கள் நடத்தப்பட்டுள்ளன. ஹோர்முஸ் நீரிணையில் வைத்து கப்பல் ஒன்றின் மீது ஈரான் நடத்தியதாக கூறப்படும் தாக்குதல்களுக்கு பதிலடியாகவே இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக வெளிநாட்டு ஊடக அறிக்கைகள் தெரிவிக்கின்றன. மேலும் ஈரானின் கடலோர ட்ரேடர் மையம் மீதும் இந்த தாக்குதல்கள் நடத்தப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இதுகுறித்து அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தனது ட்ரூத் சோஷியல் சமூக வலைதள பக்கத்தில் இட்டுள்ள பதிவில் போர் நிறுத்த உடன்படிக்கையை ஈரான் மீண்டும் ஒரு முறை மீறியுள்ளதாக தெரிவித்துள்ளார். அவர்கள் ஒருபோதும் கற்றுக்கொள்ளப் போவதில்லை என்பது போல் தோன்றுவதாகவும் இனிவரும் காலங்களில் அவர்களுடன் நியாயமான முறையில் நடந்து கொள்ள முடியாது என்றும் அவர் அந்த பதிவில் குறிப்பிட்டுள்ளார். நிலைமை அவ்வாறு தொடருமேயானால் இதற்கு முன்னர் தம்மால் மிகவும் வெற்றிகரமாக ஆரம்பிக்கப்பட்ட ராணுவ நடவடிக்கையை முழுமையாக முடிவுக்கு கொண்டுவர நேரிடும் என ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் சுட்டிக்காட்டியுள்ளார். அது மட்டுமின்றி அவ்வாறு நடக்கும் பட்சத்தில் ஈரான் இஸ்லாமிய குடியரசு இந்த உலகை விட்டே நிரந்தரமாக அழிந்து போகும் என்றும் அவர் மேலும் எச்சரித்துள்ளார். இந்த செய்தி உள்ளிட்ட மேலதிக விரிவான செய்திகளுக்கு www.behindmenews.org என்ற எமது இணைய பக்கத்தினை பார்வையிடவும்.